அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜியாவின் அன்பு வணக்கங்கள். இது என்னுடைய முதல் பதிவு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. ஆத்மார்த்தமா இந்த பதில சொல்றதுக்கு, அதாவது நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இந்த பதில மனசார ஆத்மார்த்தமா சொல்றதுக்கு எனக்கு ஒரு 20 வருட கால பயணம் தேவைப்பட்டது. அதுவும் மிக கடுமையான கால பயணம் தேவைப்பட்டது இந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. என்ன எப்படி கஷ்டப்பட்டேன், ஏன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் சொல்லி வயலின் வாசிக்க விரும்பலை. ஆனால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன்னா, தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருந்தது. அந்த அளவுக்கு. இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். எப்படி போகிறதுன்னு தெரியல, மன கஷ்டம், பண கஷ்டம், எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அப்போ அந்த தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும்போது, அடிக்கடி வரும்போது ஒரே ஒரு உணர்வு தான் என்னை மீட்டு கொண்டு வந்தது, தாய்மைன்ற உணர்வு. இந்த வயசில் இவ்வளோ பக்குவப்பட்ட பிறகுமே நம்மளால் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் நாமே திணறும் போது, குழந்தைங்கள தனியாக விட்டுட்டு போனால் எப்படி தாங்குவாங்க? அவங்களால சமாளிக்க முடியாது இல்லையா? அவங்கள பாதுகாக்க வேண்டிய நாமளே இப்படி ஒரு முடிவு எடுத்து அதை தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தது. மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தப்போ என்னுடைய உறவு வட்டாரத்தில் ஒருத்தட்ட நான் சொல்கிறேன், எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்குது, எனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே வார்த்தையில் என்ன இது ஒன்று, நீ ஏன் பைத்தியம்னு சொல்லிக்காத, போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. இதை பற்றின புரிதல் இன்னும் வரல இல்லை மக்களுக்கு. நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா, ஒரு தலைவலின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட போகிறோம், வயிறு வலின்னா போகிறோம். அந்த மாதிரி தானே மன ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில நேரத்தில் நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இல்லை. அதை பற்றின புரிதல் ஏன் வரல அப்படின்னு, பரவாயில்ல அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்சல்டேஷன் போனேன். அவங்க ரொம்ப நேரம்லாம் என்கிட்ட பேசலைங்க, அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. நான் பேசினதுலேருந்து சில வார்த்தைகள் டெக்னிக்கலாக அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை வச்சு எனக்கு மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. முதல்ல ஒரு 10 நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் ஃபேர் பெட்டர். நல்லா இருந்தது. போதும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லும் போது, இல்லை நாங்கள் சொல்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம். என்ன ஒரு அசௌகரியம் அப்படின்னா, கொஞ்சம் துருத்துருன்னு வேலை செய்ய முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் கொஞ்சம் துணிச்சலாக இறங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டதுக்காக இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் முக்கியம். அந்த ஒரு புரிதல் எனக்கு இருந்ததுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இது கடந்து வந்த பிறகு என்னோட சூழ்நிலை என்னென்னா, நான் ஓடி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு குழந்தைங்கள ஒரு க்ரீச்சில் விட்டுட்டோ, இன்னொருத்தர் கண்ட்ரோலில் விட்டுட்டோ வேலைக்கு போக தைரியம் இல்லைங்க. அதே நேரத்தில் குழந்தைங்கள குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, நான் குழந்தைங்களோடு இருக்க மாதிரியான ஒரு வேலையை தான் தேர்வு செஞ்சேன். அப்படி பார்த்திங்கன்னா, நான் ஐ வாஸ் அ டீச்சர். ஃபைன். மனசளவில் இன்றைக்கி ஒரு டீச்சர் தான். அதிக நேசித்த ஒரு ப்ரொஃபஷன் அது. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா, எஸ் குழந்தைங்களோட இருந்தேன், அவங்கள பாதுகாத்தேன். பட் எனக்கு அது ஃபினான்ஷியலி எனக்கு அது பெருசாக சப்போர்ட் பண்ணலை. பட் ஸ்டில் எனக்கு வேறு வழி இல்லை. அதுதான் என்னோட வாழ்க்கை ஓட்டமாக இருந்தது. இப்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தனியாக ஒரு டீச்சர்னால் சும்மா சொல்ல முடியாதுங்க. அதுவும் இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அப்படிங்கிறப்போ சம்பளம் கம்மியாக இருக்கும், ஆனால் வேலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? பட் ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சேன். அங்கே இருந்த ஒவ்வொரு குழந்தையும் என்னோட குழந்தையா தெரிஞ்சது. மனசார செஞ்சேன். நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்கு வந்தப்புறம் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ
ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா, யாருன்னா புலம்பி தள்ளனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு யார் கால் பண்ணாலும், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாரோ தெரியாதவங்களா கூட இருக்கும். பட் என்னோட கான்வர்சேஷன் எங்கே போய் முடியும் அப்படின்னா புலம்பலில் தான் முடியும். ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னமோ உலகத்துலேயே எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்க மாதிரி முடியும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு 50% ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒதுங்கி போகிற அளவுக்கு நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து சில கால்ஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். பட் ஃபர்தராக நான் அவங்கள தொந்தரவு பண்ணது கிடையாது. இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, என்னோட பண தேவை அதிகமாக இருந்தது. என்ன குழந்தைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய எந்த சர்வீஸ்லேயுமே குறை இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னோட சொந்த குழந்தைங்கள. அப்போ பண தேவைன்றது ஒன்று இருந்தது. நான் வாங்குகிற சம்பளம் வந்து ரொம்ப சொற்பமாக இருந்ததுனால என்னால் ஈடுகட்ட முடியல. அப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வாழ்க்கை மாறும், அன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பண ரீதியாக நான் நிறைய உதவி கேட்க ஆரம்பித்ததுனால இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய மன வருத்தம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 2 செட் ஆஃப் பீப்புளை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட. இப்போது என்னோட அந்த ப்ரொஃபஷ்னல் ட்ராவல் போயிட்டே இருக்கு. நான் ஒரு டீச்சர்லேருந்து ஒரு கோஆர்டினேட்டர், வைஸ் பிரின்சிபல், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், இந்த அளவுக்கு நான் வந்து பதவி உயர்வு வந்துருச்சு. அப்போது ஒரு டீச்சராக இருக்கும்போது என்னோட பயணம் அப்படின்னா, நேராக நான் 1-to-1 ஹேண்டில் பண்ணுறேன் குழந்தைங்கள. ரொம்ப தரமான கல்வி என்னோட பெஞ்ச் மார்க்குன்றது பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி எஜுகேஷன் எல்லா குழந்தைக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். தினமும் பார்த்திங்கன்னா தூங்குறதே நைட் 2 மணி ஆயிரும். திரும்ப மறுநாள் 5 இல்லை 6 மணிக்கெலாம் எழுந்து என்னோடய ஓட்டத்தை ஓடுவேன். அப்படி இருந்தது. பட் அடுத்த லெவல் போக போக குழந்தைங்களும் எனக்குமான கனெக்ட் வந்து கட்டாச்சு. எனக்கு இடையில ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. லைக் ஒரு பிரின்சிபலோ இல்லை அதுக்கு கீழே கோஆர்டினேட்டர்ஸ் இல்லை டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் அப்படி இருந்தாங்க. இப்போது நான் ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனாக இருந்து எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 120 பேர். இதுதான் என்னோட டீமாக இருந்திருக்கு. இப்போது இந்த டீமை வந்து நான் கைட் பண்ணணும். இதுதான் என்னோட வேலை. என்னோட அனுபவம், ஸ்கில்ஸு இதெல்லாம் வச்சு நான் இவங்களை கைட் பண்ணணும். இப்போவும் வந்து என்னோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து எங்கேயுமே குறையக்கூடாது. பட் இதில் என்னென்னா, எனக்கு இடையில எனக்கும் குழந்தைங்களுக்கும் நடுவில் இருக்காங்க இல்லைங்களா அந்த 2-3 பேர், அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றது எனக்கு தெரியணும். ஸோ அப்போ நான் பர்சனலாக என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையோடையும் இன்ட்ராக்ட் பண்ணினேன், அசஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது நான் என்னோட மொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே வந்துட்டாங்க. நல்ல திறமை இருக்கும், பட் அவங்க பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். நான் புலம்புனேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாமே சாதகமாக இருந்து எஃபெக்டிவாகவும் இருந்தாங்க. நான் அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் பற்றி பேசலை, விட்டுருங்க. அது வந்து 100ல் 1-2 பேர் தான், அது விட்டுருங்க. இப்போது ஒரு சிலருக்கு நான் அன்றைக்கி வந்து புலம்பிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆல் தே வாண்டட் வாஸ் டு லெட் அவுட், யாருன்னா புலம்பி தீர்த்தரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஐ gave them personal space. ஏன்னா எனக்கு அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு இல்லையா, somebody wanted to listen to me. அதே மாதிரி இப்போ இவங்க பேசுறதை நான் கேட்கணும். அப்போ நான் அஃபிஷியல் டைமிங் தவிர்த்து என்னோட பர்சனல் டைமிங்கில் யூ கேன் கால் மீ எனி டைம் அப்படிங்கும்போது அவங்க பேசுவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. எனக்கு எப்படி ஆகுனா, அவங்க இறக்கி வச்சிருவாங்க, அந்த பாரம் முழுக்க என் தலையில் ஏறி மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக யோசிப்பேன், விடிய காலையிலுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு, இதுவே வந்து என்னுடைய ஹெல்த்தையும் பாதிச்சுது, தூக்கத்தை பாதிச்சுது. அது பிறகுதான் புரிஞ்சுது. மறுநாள் அவங்க வந்து ஃப்ரீயாக வருவாங்க, நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அவங்கள பார்க்கும்போது அவங்க பேசினது எல்லாமே ஞாபகம் இருக்கும், பட் அவங்க ஃப்ரீயாகிடுவாங்க. இப்போ இதில் வந்து 2 விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஒன்று,
அதை கவனிக்கணும், அவங்க காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அங்கே உதவி பண்ணணும். முடியாத பட்சத்தில் கடவுள்கிட்ட அவங்களுக்காக வேண்டிட்டு அதை நம்ம தலைக்குள்ளே ஏற்றிக்கக்கூடாது. இது நான் பர்சனல், இது ரொம்ப நாள் ஆச்சு இதை புரிஞ்சு நான் வெளியே வரத்துக்கு. இது எம்பத்தி ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. என்ன பாதிக்கக்கூடாது, பாதிக்காத அளவுக்கு வச்சுட்டு நான் அவங்களுக்கு கைட் பண்ணணும். இது ஒரு புரிதல். இன்னொரு புரிதல்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 2 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க என்ன மனநிலைமையில் இருந்திருப்பாங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. எனக்கு அப்போது அவங்க மேலே இருந்த வருத்தம் குறைஞ்சு ஐ ஈவன் ஃபெல்ட் லைக் ஆஸ்கிங் தெம் டு ஃபர்கிவ் மீ. அந்த என்னை தப்பாக நினச்சதுக்கு, நான் அவங்கள தப்பாக நினச்சதுக்காக மன்னிப்பு கேட்கணுன்ற அளவுக்கு யோசித்தேன். இப்போ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள். செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் நீட் இருந்தது. இந்த நிலைமையிலையும் நான் இருந்திருக்கேன் இல்லையா. பேசும்போது தான் தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு பண பிரச்சனை இருக்குது, ஒன்று கடன் இல்லை அன்றைக்கே செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது வந்து அவங்கள வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பர்சனல் நான் நல்லா பேசினதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணதுனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, பர்சனலாக எனக்கு அகைன் பேக் ஹோம் கால் பண்ணி உங்களால் எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நான் ஒரு ஹையர் போஸ்டில் இருந்தாலும் அங்கே ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய இமேஜ் எனக்கு இருந்தது, ஒரு ஹீரோ இமேஜ் எனக்கு இருந்தாலும் பேக் ஹோம் எனக்கான பிரச்சனைகள், எனக்கான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ், சேலஞ்சஸ் இருந்தது. இதை நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா ஐ வாஸ் வெரி கன்சர்ன்ட் அபவுட் மை ப்ரொஃபஷ்னல் அப்பியரன்ஸ். அப்போது நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஷார்ட்டை வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டுன்றப்போ செஞ்சேன். பெரிய லெவலில் என்னால் முடியாது இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து அவங்க என்னை இந்த தேவைக்காக என்னை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது என்னை விட்டு விலகினா அந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சுது. இது புரிய எவ்வளோ நாள் தேவைப்பட்டது பாருங்கள். அது வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அது பர்சனலாக அனுபவிக்கும் போது தான் அந்த ஒரு புரிதலே வருது இல்லைங்களா. இப்போது தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து வித் ஆரோக்கிய பிரச்சனை, உடல் உபாதைகள் இருந்து அதால் பாதிக்கப்பட்டவங்க சிலர் இருந்தாங்க. ஸோ அங்கே பெருசாக வந்து அவங்க தான் அது கேர் பண்ணணும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சில சஜஷன்ஸ் கொடுத்ததோட எனக்கு அங்கே ஒரு என்னன்னா ஆரோக்கியம் தான் முதல் அழகுன்ற ஒரு புரிதல் வந்தது. ஃபோர்த்து கேட்டகரி ஆஃப் பீப்புள் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஆல் தே நீடட் வாஸ் மாரல் சப்போர்ட். கொஞ்சம் தட்டி கொடுத்து நான் இருக்கவங்க கூட, இது ரொம்ப சின்ன விஷயம், வில் டூ இட் டுகெதர், நல்லது பாசிட்டிவோ நெகட்டிவோ பார்த்துக்கலாம், ஒரு நான் இருக்கேன், ஐம் தேர் வித் யூ அப்படிங்கிற ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். அவங்க வந்து they'll bloom with colors in the sky. அப்படி ஒரு கேட்டகரி பீப்புள் எனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒரு நான் இருக்கவங்க கூட வா அப்படிங்கிற ஒரு உறவு எனக்கு இல்லவே இல்லை. அது எந்த ரீதியில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்க, நட்பு. எனக்கு அந்த ஒரு புரிதலோட மட்டும் எனக்கு ஒரு பட் இப்போ தேவையில்லை. நானே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். இந்த 4 கேட்டகரி தான் இருந்ததுங்க. இது எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பையும் புரிய வச்சது. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் என்னை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நான் அந்த பெருமைக்கு சொல்லலை, நான் அவ்வளோ ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்கேன் இந்த வேலையை. அண்ட் அவ்வளோ நான் ஒரு ஆர்கனைசேஷன் விட்டுட்டு வெளியில் வந்துடுவேன், ஒரு ஸ்கூல் விட்டு வெளியே வந்தனாலும் என்னோடய சர்வீஸ் வந்து மறக்க முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. அப்படி சர்வ் பண்ணியிருப்பேன். நான் இந்த இடத்துல என்னை வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல, ஓகேங்களா. பேக் ஹோம் ரொம்ப டயர்டாகிடுவேன், வந்த உடனே படுத்துருவேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நோ எனர்ஜி. அப்படி எல்லாமே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். எனக்குள்ளே இருந்த குரங்கு வெளியில் வந்துடும், நெகட்டிவாக யோசிக்க, திரும்ப அந்த ஃபினான்ஷியல் பயம் வந்துடும், என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு போலும்போ எவ்ரி திங் வாஸ் தேர். இது அப்படி இது ஒரு 8 to 10 மணி நேரம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஹீரோவாக இருக்கன்னா பேக் ஹோம் வந்து 0 இருந்தேன்.
சரிங்களா? ஏதோ ஒரு நாள் ஒரு திடீர்னு ஒரு முழிப்பு வந்துருச்சு. இந்த புத்தருக்கு போதி மரத்துக்கடியில் ஞானோதயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நாள் நான் முழிச்சுக்கிட்டேன். அங்கே அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் குழந்தைங்கள டைரெக்டாக ரீச் ஆக முடியாது. ஐ ஷுட் யூஸ் ஆல் மை ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் எனக்கு கீழே இருக்க ஐ மீன் இந்த வேலையில் சொல்கிறேன், அவங்கள கைட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு போகணும். அது பேரண்ட்ஸை ரீச் ஆகி அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் வந்து நல்ல இது பெரிய விஷயம். அங்கே என்னால் அவ்வளோ திறமையாக வேலை செய்ய முடிஞ்ச என்னால் வீட்டுக்கு வந்து ஏன் இல்லை அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சப்போ அங்கே ஒரு கம்பல்சிவ் சிச்சுவேஷன். நான் அந்த ப்ரொடக்டிவிட்டி நாங்கள் காமிச்சு ஆகணும், அங்கே பாசிட்டிவாக நான் இருந்தாகணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஆகணும். அந்த பயம் உடம்புல இருந்தது. அந்த நியாயமாக வேலை செய்யணும், நம்மகிட்ட குழந்தைங்களை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பொறுப்பு உணர்வு எனக்கு இருந்தது. அதனால இந்த ஒரு பயமும் இந்த ஒரு பொறுப்புணர்வும் எனக்கு தலைக்கு வந்து அந்த வந்ததுக்கப்புறம் என்னோட மூளையும் சரி, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் சரி அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஐடியாஸ் கிடைச்சிது, அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ண முடிஞ்சது. எனர்ஜி லெவல் எங்கே இருந்து வந்தது எல்லாமே. வேறல்ஸ் பேக் ஹோம் எனக்கு அந்த ஒரு கம்பல்சரி சுச்சுவேஷன் இல்லை. பட் அதனால நான் அப்படி இருந்துட்டேன். அதே நேரத்தில் நான் மனசில் இருந்ததை சொல்கிறேங்க. ஊரா பெத்த குழந்தைக்கு நான் குவாலிட்டி சென்ஸோட இருந்தேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அங்கே அந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டேன்னா என் குழந்தைங்களுக்கான நேரம் பேக் ஹோம் நான் வரும்பொழுது என் குழந்தைங்களுக்கான நேரம், என் வாழ்க்கைக்கான நேரத்தில் ஏன் அந்த மாற்றம் ஏற்படல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஸோ அதை விட இது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் முக்கியம்தான். பட் அதை விட இது என்னோட குழந்தைங்க, என்னோட வாழ்க்கைன்றப்போ எனக்கு எந்த லெவல் ஆஃப் பிளானிங் இருக்கணும், எனர்ஜி லெவல் இருக்கணும், மூமெண்ட் இருக்கணும், எதுவுமே இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன். நிறைய மாற்றம் இருந்தது. சரிங்களா, இது ஒன்று. அதே மாதிரி ஸ்கூல்ஸில் இப்போ ஒரு ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போகும்போது எனக்கு குழந்தைங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. சப்போஸ் டீச்சர்ஸ் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷனுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸில் இருக்க டீச்சர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் போடுவோம். அகெயின் அங்கே சப்ஸ்டியூஷனுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப சம்டைம் நான் என்கேஜ் பண்ணிக்குவேன், என்ன நானே என்கேஜ் பண்ணிக்குன்றப்போ அப்போ கிளாஸஸ் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபனி டாஸ்க், குழந்தைங்களுக்கு வந்து நான் பெருசாக இம்பேக்ட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அவங்க நான் அன்னைக்கு பேசுகிற பேச்சு வந்து குழந்தைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது நான் எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த ஒரு டாஸ்க்கு. இப்போ நான் டைரெக்டாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாவோ ஒரு கதையவோ அப்படிதான் குழந்தைங்களுக்கு சொல்வேன். அதுலேருந்து என்ன மாறல் அவங்க கற்றுக்குறாங்கன்றது கூட நான் வந்து மெயினாக ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண நமக்கே அப்படி தான் வச்சுக்கோங்களேன், அட்வைஸ் பண்ண பிடிக்கிறது இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் ஸ்டோரி வித் தெம். அப்போ அன்றைக்கி அந்த டாஸ்க்கை கொடுத்துருந்தேன். அதாவது வீட்டுக்கு போன பிறகு அவங்க சந்திக்கிற ஒரு 5 பேர், அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம், ஒரு நல்ல குணம், இதை வந்து குழந்தைங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு வரணும். கெட்ட குணம்னா நான் சொல்கிறது வந்து இப்போ அவங்க யாரோ ஒரு உறவுக்காரங்க வராங்க, அவங்க பேசும்பொழுது நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இல்லாமல் அந்த கேரக்டர் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சமயங்களில் நமக்கு தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். இப்போ அதை ஒரு முறை எழுதணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவான அப்சர்வேஷனை ஒரு முறை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பிறகு அதே பர்சன் கிட்ட நல்ல குணம் என்ன, சப்போஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கலாம், இல்லை அவங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கலாம், இல்லை ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அழகாக பேசுகிறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கவனிக்கணும். கவனித்து அந்த நல்ல குணத்தை 3 முறை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த ஒரு முறை 1:3 ரேஷியோ அப்படிங்கிறப்போ
நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு தேவை நமக்கு இருக்குது. நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு குவாலிட்டி நம்மகிட்ட இல்லைன்னா சர்வைவல் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி ஐடென்ட் பண்ணுறது முக்கியமாக பட்டுச்சு. ப்ளஸ் பாசிட்டிவ் ஐடென்டிஃபை பண்ணும்போது நெகட்டிவ் குணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தால் நம்ம இன்னும் அழகாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைங்களுக்கு வரணும். பாசிட்டிவ் வந்து ஒரு நல்ல விஷயம், எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம கற்றுக்குறோமோ நல்ல பர்சனாலிட்டியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான். அதே 1:3 அகைங்கிறப்போ நம்ம வந்து நெகட்டிவும் பாசிட்டிவும் ஈக்குவலாக கவனிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வந்து டாமினேட் பண்ணி லைஃப்பில் நம்ம எல்லாமே தப்பாக தெரியும், நெகட்டிவாக தெரியும், அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு குழந்தைங்க போயிடக்கூடாது. பாசிட்டிவிட்டி ஷுட் ரூல் ஓவர் நெகட்டிவிட்டி. அப்போ பாசிட்டிவ் விஷயம் 3 முறையாக எழுதும் போது தட் டாமினேட்ஸ், பார்க்குற அது மைண்டில் நல்லாவும் பதியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கான்செப்டு. இப்போ இதை வந்து நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா, தே கேன் மேக் இட் கலர்ஃபுல். அவங்க இதை கவிதையாக எழுதிட்டு வரலாம், அது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு வரலாம். ஒரு போஸ்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லை கலர்ஃபுல்லாக எழுதிட்டு வரலாம், எப்படி வேணால் பண்ணுங்கள். பட் நாளைக்கு காலையில் என்னோட ரூமுக்கு எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் வரணும் அப்படிங்கிற கிளாஸ் லீடர் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ மறுநாள் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போகும்போது கிளாஸ் லீடர் கொண்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருந்தது. அன்னைக்கு குழந்தைங்க எவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அகெயின் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு இதை வந்து உங்கள் லைஃப் லாங் இந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு பிறகு நான் போகிற எல்லா கிளாஸஸுமே நான் இந்த டாஸ்க் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு நாள் இதை நான் உடனேவும் எனக்கு இது தோணலை. கொஞ்ச நாள் பிறகு குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், இந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறது. என்னன்னா ஒரு தைரியம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அப்போது ஒரு நாள் உட்காந்து யோசிச்சப்போ, இல்லை நான் நிறைய நெகட்டிவாக பார்த்து தான் பயந்துருக்கேன். ஏன்னா வாழ்க்கை அப்படி ஒரு தளத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருக்குது. சுற்றி எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக சூழ்நிலை அமைஞ்ச காலத்து அந்த பயத்துலேருந்து நம்ம மீண்டு வரல, அந்த வழியிலேருந்து மீண்டு வரல. அப்போது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட டாஸ்க்கும் இது. முதல்ல நீ பழகு இந்த டாஸ்க்கை, குழந்தைங்களுக்கு சொல்கிறது அப்புறம் இருக்கணும். உனக்கு இல்லாதப்போ குழந்தைங்களுக்கு எந்த அருகதை வச்சு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தது. ஸோ நான் பார்க்க ஆரம்பித்தேன் எல்லா விஷயத்துலையும். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், இதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணேன். இது என் வாழ்க்கையை மாற்றுச்சு. வாழ்க்கை வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த 2 விஷயம், ஒன்று ஹீரோவாக என்னோடய வேலையில் ஹீரோவாக இருந்தேன்னா வீட்டில் ஜீரோவாக இருந்தேன் பார்த்தீங்களா. இதை பற்றின ஒரு புரிதல் வாழ்க்கையை மாற்றுச்சுங்க. 2வது விஷயம், உலகம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கன்னு நான் எதேச்சியாக என்னோட சர்வைவல்காக குழந்தைங்க ஒரு டாஸ்க்கு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா. அது வந்து பர்சனல் லைஃப்பில் என்னை பெருசாக மாற்றுச்சு. இப்போ வாழ்க்கை என்னோட சூழ்நிலைகள் மன கஷ்டம் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுசாக மாறல, ஆனால் மாறிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் கையால் பழகிக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு இதுவும் கடந்து போகும். எல்லா தீர்வு இருக்குங்க. எல்லா சேலஞ்சஸ்க்கும் ஒரு பதில் இருக்குது. பதில் இல்லாத சேலஞ்சஸ்க்கு காலம் மட்டும்தான் மருந்து. கடந்து போயிடணும் நம்ம அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண பழகிட்டேன். நான் பார்க்குற பார்வை, சூழ்நிலையை நான் பார்க்குற பார்வை, பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணுற விதம் மாறி இருக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன். வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஏன் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நான் அந்த 20 கால கடுமையான கால பயணத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் திணறிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுதுங்க. எல்லாருக்கும் சொல்லணும் போல தோணுது எனக்கு. வாழ்க்கை வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லை, நம்ம அதை எப்படி டீல் பண்ணுறோன்றது தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது.
இந்த புரிதல் கிடைச்ச ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு உயரமான கட்டிடத்து மேலே நின்று ஒரு கத்தணும் போல இருக்கும். வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, வாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். அப்படி ஒரு தேடல் தான் இன்னைக்கு இந்த சேனல் ஆரம்பிக்கணும். இது இப்போ இல்லைங்க, ரொம்ப நாள் ஆரம்பிக்கணும்னு. என்னமோ அதுக்கான ஒரு காலம் அமையல, இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் ஒரு மல்டி டாஸ்கர். இது காலத்தின் கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகணும், வீட்டை பார்க்கணும், எல்லாம் நம்ம தான் செய்யணும். அப்படின்ப்போ நம்மளால் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் கூட பார்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு டாபிக் ஏதோ ஒன்று, அது பாட்காஸ்டாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்வோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் எனக்கு நிறைய பேச இருக்குது. நிஜமாக அட்வைஸாக இருக்காது, ஒரு கம்பல்ஷன்ஸாக இருக்காது. நான் எனக்கு நிறைய ஷேர் பண்ணணும். யாரோ ஒருத்தர் இதோட கனெக்ட் பண்ணி எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு என்னோட பதிவு பயனுள்ளதாக இருக்குதுனால எனக்கு அது பெரிய கிஃப்டாக இருக்கும். அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் ஷேர் பண்ணுறேன். நிறைய சூழ்நிலைகள்லேருந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்குங்க. ஏதோ ஒரு யோசனையில் இருப்போம், இதை எப்படிடா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அப்போ ஏதோ ஒரு புக்கை புரட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பேஜில் எனக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும், இல்லை யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க அதில் எனக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கும், இல்லை ஏதோ ஒரு பாட்டு வரிகள், இல்லை ஏதோ ஒரு இசை எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். அப்போது நமக்குள்ள சேலஞ்சுக்கு பதில் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலும் கிடைச்சிது. ஸோ இதையெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும், இவ்வளோதான் என்னோட எய்ம். இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது. மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.